சம்மர் ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேத்தி மட்டன் கீமா. இது ஒரு முகல் ரெசிபிங்க. முகலாயர்கள் விரும்பி சாப்பிடுவாங்களாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரெசிபி. செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சிடலாங்க. இது ஒரு ஒன் பார்ட் ரெசிபிங்க. ஒரு குக்கர்லேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இதன் மூலமாக நம்ம கேஸ் சிலிண்டரை சேவ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, ரொம்ப நேரம் கிச்சனில் நின்று நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லைங்க. குறிப்பாக அந்த மேத்திங்கிற வெந்தயக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வெயில் காலத்தில் நிறைய சாப்பிட்ணும். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் 100 ml ஆயில் சேர்த்து, ஒரு துண்டு பட்டை சேர்த்து, 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து, வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 பழுத்த பெரிய தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்து, இதெல்லாம் நல்லா கரையிறதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு கலந்து சேர்த்துருக்கேன். இந்த மசாலா நல்லா கரைஞ்சி வந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி, இந்த மசாலா வாட போனதும் 1/2 கிலோ மட்டன் கீமாவை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மசாலாவும் கீமாவும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். மிக்ஸ் ஆனதும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி குக்கரை மூடி 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் குக்கரை திறந்து பார்த்தீங்கன்னா கீமா சூப்பராக வெந்து நல்லா எண்ணெய் விட்டு வந்திருக்கும். இருந்தாலும் இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இந்த ஸ்டேஜில் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க வெந்தயக்கீரையை சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் முந்திரி பேஸ்ட், அதாவது தேங்காய் கொஞ்சம் வச்சு ஒரு 10 முந்திரி வச்சு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அந்த பேஸ்ட்டை சேர்த்து, தண்ணி சேர்க்கக்கூடாது, மிக்ஸ் பண்ணி மூடியை போட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் விட்டுடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான மேத்தி மட்டன் கீமா ரெடி. இது ஒயிட் ரைஸ்க்கு மட்டும் இல்லைங்க, எல்லா விதமான வெரைட்டி ரைஸ், சப்பாத்தி, புல்கா, பூரி, பரோட்டான்னு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ஈஸியான, டேஸ்டியான, ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு என்னுடைய சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.